ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரைஸ்க்கு வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை இந்த சைஸில் க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் இந்த வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாழைக்காயை ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காயை வேக வச்சிங்கன்னா குழஞ்சிராமல் பார்த்துக்கணும். ஒரு 75% அளவு வேக வச்சா போதும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயத்துக்கு பதில். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைக்காயும் ஃப்ரை ஆகிட்டு ஒரு 50% ஃப்ரை ஆனால் போதும். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் பொடியை கட் பண்ண 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. சின்ன சைஸில் ஒரு தக்காளியை பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணி. கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching.